Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னைக்கு மீட்டிங்க்கு இங்கே வந்திருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பீப்புளுமே நல்லா கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. போலீஸுமே நல்லா கரெக்டான ப்ரொடெக்ஷன் வர்றப்ப அங்கே ஒரு 3-4 இடத்துல நல்லா செக் பண்ணி இந்த மாதிரி பாஸ் இருக்கவங்க மட்டும்தான் உள்ளே என்ட்ரு பண்ணுற மாதிரிலாம் கரெக்டான ப்ரொடெக்ஷனோடு இருந்துச்சு. ப்ளஸ் இன்றைக்கி சிஎம் சாரோட ஸ்பீச்சுமே ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ரொம்ப கரூர் இன்சிடெண்ட் போன தடவை நடந்த இன்சிடெண்ட்டுக்காக ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டார். ப்ளஸ் அதுக்காக இந்த அரசு பொறுப்பேற்று ஒரு 50 நாள் மேலே ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது இந்த செயல்பாடுகள்? பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாப்புல. ஆனால் அதாவது நீங்கள் கேட்குற கொஷின் ஓகே தான். பட் ஆனால் ஒரு 50 டேஸ்க்குள்ளே நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அதுவும் அவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார். பெரிய பொறுப்பில் இருக்கிறவரை நம்ம உடனே ஒரு 50 நாளில் மாற்றங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. மாற்றங்கள் சிறிதளவில் தான் இருக்குது. இப்போது ஒரு 50 டேஸ்க்குள்ளே என்ன மாற்றம்? ஓரளவுக்கு தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் இல்லையா? கொஞ்சம் டைம் பீரியட் போனால் தானே நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குது, அவங்க சைட்லேருந்து என்ன அப்படின்றது. ப்ளஸ் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே புதுசு. அவங்களுக்கு ஊழல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால மேபி அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக போகணும்னு இருந்தாங்கன்னா சொசைட்டி இந்த மாதிரியே நல்லபடியாக இருக்கும். அவங்க இல்லை அப்படி அவங்கள்ட்ட கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்புறம் பழையபடி. முக்கியமாக பேசும்போது லஞ்சம் வாங்கக்கூடாது, அதே மாதிரி மக்கள்லாம் விழிப்புணர்வாக இருங்கன்னு அழுத்தி சொன்னாங்க. அதே மாதிரி தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பார்க்க? இது ரொம்ப வரவேற்கக்கூடியது தானே. தாய்மாமன் தங்க அது அந்த திட்டம் ரொம்ப வரவேற்கக்கூடியது தானே. எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லான திட்டம் தான். அது கரெக்டாக அண்ணா பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி, டைம் எடுத்து பார்ப்போம். நம்ம போக போக தானே தெரியும். பண்ணட்டும். நம்ம டைம் அவருக்கு நம்ம டைம் கொடுக்கணும் இல்லையா? அதில் தானே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இங்கே கரூருக்கு வந்தவர் இன்னைக்கு முதல்வராக உரையாற்றியிருக்காரு. எப்படி? ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமாக இருக்குது. நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறோம், நம்பிக்கை இருக்குது. வித்தியாசம் அப்போ இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வித்தியாசம் நல்லாவே தெரியுது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஜயை. எதனால ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இளமையான வயசில் உள்ளவங்க சரி நடிகராக பார்த்துருப்பாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்ல. உங்களுக்கு எப்படி? அவரை நாங்கள் ரொம்ப நாளாக திரையிலே பார்த்துட்டு நேரில் பார்க்கணுன்னு ஆசையில் வேல்சாமி போய் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்காவது நேரில் பார்த்துடணும். நாங்கள் மெயினாக பாஸ்கர் அண்ணனுக்காக தான் வந்திருக்கோம் இன்றைக்கி. நான் பாஸ்கரன் அதிலிருந்து இந்த கட்சிக்கு மாறி இருக்கார். நாங்கள் எப்போது அவர் பின்னாடியவே நான் 2-3 பேரிடா அவர் கூடவே இருந்தேன். இப்போ இந்த தடவை இதில் மாறி வந்ததுனால கிட்டத்தாலையாவது பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. விஜய் பிடிக்கும் ரொம்ப. இவ்வளோ நாள் அதிமுக பாஸ்கர் அண்ணன் கூட இருக்கதா சொன்னீங்க. இவ்வளோ நாள் அதிமுக ஒரு கட்சியிலுடைய இதில் இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு மாற்று கட்சி, எப்படி இருக்கும் இந்த பயணம்? அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம். இதில் இருந்தால் தான் அவரு நல்லா இருப்பார். இனி அவர் இதுக்கு வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அவரே வந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி அவரும் வந்துட்டார். இன்னும் நல்லா கரூருக்கு நிறையா நல்லா பெனிஃபிட் கிடைக்கும் எல்லாத்துக்குமே. தண்ணி பைப்பு லைன் போட்டு கொடுத்ததுலேருந்து குடி தண்ணியெலாம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம். அந்த அண்ணன் தான் எல்லாமே நல்லா இருந்தது. பஞ்சாயத்தே நல்லா இருந்துச்சு. இப்போ நீ எல்லாமே நிறைய பண்ணியிருக்காரு அவர். இப்போ அவர் இதுக்கு இன்னும் நிறையா பண்ணுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பாஸ்கர் அண்ணனை மீட் பண்ண யாருனாலையும் முடியாது. நல்லா ஒரு தலைவர். வணக்கங்கண்ணா, என் பேர் கார்த்திக், கரூர் மாவட்டம் தவுட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணைச் செயலாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் எங்களுக்கு பிடிக்காதனால முன்னாள் அமைச்சர் அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தலைமையில் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டோம். விஜய் அவர்களோட ஆட்சி சிறப்பாக இருக்குது. அதனால் எங்களை மாதிரி இளைஞர்கள் அவர் பின்னாடி நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி நல்லா பேசினார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவருக்கு மக்கள்கிட்ட பெரும் ஆதரவு அதிகமாக இருக்குங்கண்ணா. அதனால் எங்கள் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் வழியில் நாங்கள் வெற்றி கழகத்தில் தொடர்ந்து உழைப்போம். இவ்வளோ நாள் அதிமுகவில் பயணிச்சிருப்பீங்க, அங்கே உள்ள நிர்வாகிகளோட வேலை பார்த்துருப்பீங்க, இனி புதிய கட்சியோட வேலை பார்க்க போகிறீங்க. எப்படி இருக்கும் இந்த பயணம்? அதாவதுனா எங்களை முன்னாடி இருந்த இயக்கத்தில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது. அதை நம்ம விலகினதுக்கப்புறம் அதை நம்ம சொல்கிறது வேஸ்ட்டுங்கண்ணா. இப்போ இருக்கிற எங்களை உண்மையாகவே அன்போடு வரவேற்கிறாங்க. எங்களுக்கு உரிய முக்கியத்துவம் மரியாதை கொடுக்குறாங்கண்ணா. அதனால் தொடர்ந்து நாங்கள் தளபதி விஜய்க்காக போராடுவோம். கண்டிப்பாக அவரோட நாங்கள் இந்த இயக்கத்தில் நெடுநாள் பயணிப்போங்கண்ணா. இன்னைக்கு
உரை பார்த்தீங்களா? உங்க பாஸ்கர் அவர்களுமே கூட உரையாற்றினாங்க மேல. எப்படி இருந்து அண்ணன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 25 வருஷம் அரசியலில் இருக்காருங்க அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள். இப்போ மீண்டும் இடைத்தேர்தலில் தளபதி யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் வழியில் நாங்கள் தொடர்ந்து உழைப்பாங்கண்ணா. அண்ணன் வந்து கண்டிப்பாக கரூர் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர். 5 வருஷம் அமைச்சராக இருந்திருக்காரு. கண்டிப்பாக தளபதி வழியில் அண்ணனோட வழியில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்பாங்க. அதாவது பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுனாங்க அவங்க. லஞ்ச ஊழல் இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ எங்கே போனாலும் ஒரு பெரியவர் சொன்னார். எங்கிட்டாவது போய் ஒரு தாசில்தார் அலுவலகம் விஓ ஆஃபீஸ் போனாங்கன்னா கூட லஞ்சம் வாங்க மாட்டாங்க, மரியாதையாக உட்காந்து எங்களை இது நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப பிடிச்ச விஷயமா ஒன்றா இருந்துச்சு. இன்னொரு விஷயம், போலீஸ் வந்து எல்லாமே மக்களுக்கு சொந்தம் தான். போலீஸ் வந்து எல்லாத்துக்கும் நம்ம மக்களோட சொந்தம் தான், அவங்களும் நம்மளோட சொந்தம் தான். இது மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ கூட இருந்தது தான், அதையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். அது வந்து பிரச்சனை இல்லை, சொல்ல விரும்பல. இருந்தாலும் அந்த தடைகள்லாம் மீறி மக்களுக்காக, ரசிகர்களுக்காக, தொண்டர்களுக்காக எங்கள் அண்ணன் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் குளித்தலை பாரதி செல்வன். அண்ணனை பற்றி 100 கவிதை எழுதி இன்னைக்கு சுட சுட பார்த்திங்கன்னா நேற்று தான் புத்தகம் வெளியாகி இப்போ அண்ணன்ட்ட கொடுக்கறதுக்காக வந்தேன். ஆனால் அண்ணனை பார்த்து கொடுக்க முடியல. இந்த விஷயத்தை நீங்கள் அண்ணன்ட்ட கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நன்றி. ஒரு கடைகோடி தென்றன் பார்த்திங்கன்னா சுருக்கமாக சொல்லனா மதம் பிடித்திருந்த மானுடத்தை மீட்டெடுத்திருக்கிறார். ஜாதி வெறி பிடித்த சமூகத்தை சாதிக்க வைத்திருக்கிறார். ஒரு சாதாரண மனிதன் கூட இன்று சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக ஆகியிருக்கிறார். எந்த அலுவலகத்துக்கு சென்றாலும் லஞ்சம் வாங்க மக்கள் பயப்படுகிறார்கள், அரசு அதிகாரிகள். மக்களும் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அண்ணன் விஜய் சொல்கிறாரு, இப்போ இன்றைக்கி கூட மீட்டிங்கில் யார் கேட்டாலும் லஞ்சம் கொடுக்காதீங்க, நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த மாற்றம் வந்து சாதாரண மாற்றம் அல்ல, சரித்திர மாற்றம். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு மாபெரும் புரட்சி. அன்றைக்கு வாத்தியார் என்று சொல்லக்கூடிய இன்று மாஸ்டராக வந்திருக்கிறார். மன்னாதி மன்னன் தான் மறுபதிப்பாக வந்திருக்கிறாரோ என்று நினைக்கிறேன். நாடோடி மன்னன் தான் நாடாள வந்திருக்கிறார் என்று நினைக்க தோன்றுகிறது. மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று வாழ்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டம் ஒழுங்கு இப்பொழுது சீராக இருக்கிறது. மக்கள் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கிறது. சாதாரண மனிதர்களும் அரசியலில் கால் பதிக்க முடியும் என்று கவனத்தை பெற்றிருக்கிறார். பெண்கள், இளைஞர்கள் அனைவரும் அரசியலில் கலந்து கொள்வது ஒரு நல்ல சமூக மாற்றம். அனைவரும் இன்று அரசியலை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள், விவாதித்து கொண்டிருக்கிறார்கள், அரசியலை களம் கொண்டிருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த சாதனைக்கெல்லாம் சொந்தக்காரர் ஒரே ஒரு பெயர்தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். இன்று முதலமைச்சராக இருக்கிறார். தமிழ்நாடு தலை தோங்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, இடைத்தேர்தல் மட்டுமல்ல, விஜய் அண்ணன் ஏழை எளிய மக்கள் அனைவரையும் ஏற்றம் பெற அயராது உழைத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய சினிமாவின் உச்சபட்ச அந்தஸ்தையே இழந்த மக்களுக்காக வந்திருக்கிறார். அண்ணன் விஜய் ஆட்சியில் யாரும் பணம் ஆசையோ எதையுமே செய்ய முடியாது. ஜனநாயகம் நிலை பெற்று விட்டது. பணநாயகத்தை வென்று ஜனநாயகத்தை வென்றிருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படமும் விரைவில் வர இருக்கிறது. அண்ணனுடைய என்றும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். அண்ணனுடைய ஆட்சியிலும் அனைத்து தரப்பு மக்களும், அடித்தட்டு மக்களும், ஏழை எளிய மக்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும். கடைசி கவிதையோடு முடிக்கிறேன். கண்ணிரண்டில் காணும் சமத்துவம், கருத்திரண்டில் பேணும் சுதந்திரம், கையிரண்டில் பூணும் சகோதரத்துவம், தோளிரண்டில் தாங்குகின்ற எங்கள் தளபதி வாழிய வாழியவே.